ஹாய், குட் மார்னிங். தயவு செஞ்சு எல்லோரும் கொஞ்சமாக சேமிக்க பழகுங்க. 10 ரூபா 100 ரூபா சம்பாதிச்சா 10 ரூபா சேமிப்போமே. 1000 ரூபா சம்பாதிச்சா 100 ரூபா எடுத்து வைக்கணும்னு நினைங்க. இப்படி ஒவ்வொன்றா நம்ம நினச்சி எடுத்து வச்சோம்னா நம்ம தாங்க பணக்காரங்க. நம்மகிட்ட பணம் இருந்தால் தாங்க உறவுகளே வரும், இல்லாட்டி உறவுகள் கூட வராது. ஒரு ஆலமரம் நல்லா பழுத்து காய் காய்ச்சி பழுத்து இலைதலைகள்லாம் பச்சை பச்சேன்னு கஸ்டமர் வராங்கள, சார் வாங்க. பழுத்து இலைதலைகள்லாம் பச்சை பசேல் இருந்தால் தான் பறவைகள் கூட அங்கே போய் நம்ம வாழ்கிற இடம் நல்லா இருக்குது, அங்கே வாழுங்க, நிம்மதியாக வாழுங்க. இதே அந்த மரம் பட்டு போய் இருந்துச்சுன்னா அதுக்கு கூட யோசிக்குங்க, இது மரம் இப்படி இருக்குது, நம்ம வாழ தகுதி இல்லாததுன்னு. உறவினர்கள் கூட அப்படி தான், இவன்கிட்ட போனால் இவன் நம்மகிட்ட கடன் கட்டு உயிர் எடுத்துடும், இவன்கிட்ட போய் பேசணுமா, தேவையே இல்லை, நம்மளை விட்டு விலகி போயிருங்க. அந்த காலத்துலலாம் சேமிப்புன்னு இருந்துச்சுங்க. இப்போ என்னென்னா, அந்த காலத்தில் நம்ம அம்மா அப்பா வாங்குகிற ரிட்டையர்ட் பணத்தை மாதம் சம்பளத்திலே வாங்கிடுறாங்க. இவ்வளோ பணம் இருக்கலாம், நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோண்டா, நிறைய சம்பாதிக்க தானே போகிறோம், இப்படியே நினச்சி நாளைக்கு ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரி செலவுன்னு வந்தால் என்னங்க செய்கிறது? தயவு செஞ்சு சொல்கிறேன், நல்லா சம்பாதிக்கிற நேரத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சா பிற்கால வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டாம், உறவுகளும் நம்மளை தேடி வரும். பணம் இருந்தால் தாங்க பெற்ற பிள்ளைகள் கூட மதிக்கும். அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் சிக்கனமாக போய் வாங்குகிற சம்பளங்களை பொறுப்போடுன்னு செயல்படுங்க. தேவைக்கு செலவு பண்ணிவிட்டு மிச்சத்தை கொஞ்சம் எடுத்து வைங்க. அது எல்லாத்தையுமே சேமிச்சுட்டு ஒரு கஞ்சத்தனமாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு சேமித்தா நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும், நோய் நொடியிலேருந்து ஓரளவு பார்த்துக்கலாம். மாத சம்பளமே நம்மளுக்கு நிறைய வருது, நம்ம நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்போவுமே பணம் தான் முக்கியம். அந்த காலம் மாதிரி இல்லைங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். அவ்வளோதான்.